தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 68ஆக அதிகரித்துள்ளது. இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தினுடைய மரணம் என்பது நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பலி எண்ணிக்கை 68ஆக உயர்ந்திருக்கிறது. பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மகேஷ் 41 வயது என்பவர் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார். அவர் பலியானதை தொடர்ந்து பலி எண்ணிக்கை 68ஆக உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி, அதே போன்று கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம், மல்லிகைப்பாடி, பரியம், வெள்ளிமலை, இப்படி பல்வேறு பகுதிகளில், சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மிக பெரிய அளவில் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டமே கள்ளச்சாராயத்தினால் பாதிப்பாகி இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அறவழியில் உண்ணாவிரத போராட்டத்தை சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தின் அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றார்கள். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவினுடைய தொண்டர்கள் உட்பட எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக சட்டமன்றத்திலே ஜனநாயகத்துடைய குரலை படுகொலை செய்யும் விதமாக நடந்து கொண்ட விடியா திமுக அரசை கண்டித்து சிபிஐ விசாரணை கோரி கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவை வலியுறுத்தி இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றது. தற்போது பலி எண்ணிக்கை 68ஆக உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கள்ளக்குறிச்சி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுமே சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. தடுக்க வேண்டிய காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. கும்பகர்ண தூக்கத்திலே இருக்கிறது. என்ன நடக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என்றால், தினந்தோறும் மரணங்கள் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மரணத்தின் வாயிலை நோக்கி ஒவ்வொருவராக சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய மருந்துகள் இல்லாமல் தவிக்கின்றார்கள். அதே போன்று நிவாரணத் தொகை 50,000 வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதை கூட வழங்கவில்லை என்று அங்கே சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிமுகவுடைய கோரிக்கையும் நிராகரித்துவிட்டு சட்டமன்றத்தில் ஜனநாயகத்துடைய குரல் வலையை படுகொலை செய்துவிட்டு இன்றைக்கு சட்டமன்றத்தில் திமுக முதலமைச்சருடைய பொம்மை முதலமைச்சருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். துரைமுருகன், அதே போல ராஜகண்ணப்பன், மனோஜ் தங்க உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அனைவருமே புகழ் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் பார்க்க முடிகிறது. சட்டமன்றத்திலே சபாநாயகர் என்பவர் ஒரு அமைச்சரை போல நடந்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச்சாராயத்தால் மரணங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த பகுதி முழுவதுமே அவலக்குரலினுடைய ஒலியை மட்டுமே கேட்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.